இந்திய மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பயணம். மேட்டூர் அணை பாசனத்திற்கு நாளை திறக்கப்படுவதையொட்டி ஏற்பாடுகள் தீவிரம். தமிழ் மக்களின் தாய்மொழியான கீழடியை கருவறுக்க அனைத்து வேலைகளையும் பாஜக அரசு செய்கிறது. தமிழரின் தொன்மை வரலாற்றை இருட்டடிப்பு செய்ய முயலும் பாசிச சக்திகளை முறியடிப்போம் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். மதுரை ஆரப்பாளையத்தில் பேருந்து ஓட்டுநரை செருப்பால் அடித்த விவகாரம். போக்குவரத்து உதவி மேலாளர் உள்பட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பெங்களூரு ஹோட்டல் அறையில் 2 குழந்தைகளின் தாயை 17 முறை கத்தியால் குத்தி கொன்ற காதலர். திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்தது கணவனுக்கு தெரிய வந்த நிலையில் உறவை முறித்துக் கொள்ளலாம் என்று கூறியதால் காதலன் வெறிச்செயல். பால்கன் 9 ராக்கெட்டில் திரவ ஆக்சிஜன் கசிவு காரணமாக இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. ராக்கெட் செலுத்தப்படும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தகவல். ஆர்சிபி அணியை விற்பனை செய்ய உரிமையாளர் நிறுவனமான டியாஜியோ திட்டம் என தகவல். இந்திய மதிப்பில் 17,128 கோடி ரூபாய் விலை நிர்ணயம். ஒருநாள் கிரிக்கெட் அணி கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல். 50 ஓவர் ஆட்டத்தில் இருந்து விலக மாட்டேன் என்று ரோஹித் சர்மா கூறியிருந்த நிலையில் பரவி வரும் தகவல். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 3 பேர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனை. இன்று முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது தேமுதிக மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். தேமுதிக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதாக தகவல். பெங்களூருவில் மோசமான வானிலை காரணமாக அகமதாபாத், கோலாம்பூர், பாங்காங்கில் இருந்து வந்த 5 விமானங்கள் சென்னையில் தரையிறக்கம். பெங்களூரு விமான நிலையத்தில் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக சேவையில் பாதிப்பு. திரைத்துறையில் 40வது ஆண்டை தொடங்கும் கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு நடிகர் கமல் வாழ்த்து. சிவராஜ்குமார் தனக்கு ஒரு மகனைப் போல என்றும் புகழாரம். வணக்கம். தம்பி, மகன், எப்படி வேணா சொல்லலாம். அவர் அப்பாவுடைய தம்பி, மகன், எப்படி வேணா சொல்லலாம். பட்டு எப்படி பார்த்தாலும் சிவண்ணா எனக்கு மகன் மாதிரி, நான் அவரோட சித்தப்பா மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சும்மா இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக நான் பேசுகிற பேச்சு இல்லை. இது 40-45 வருஷமா, மேபி 50 கூட இருக்கலாம். இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடியை தாண்டியது. மக்கள் தொகையில் உலகிலேயே முதலிடத்தில் நீடிப்பதாகவும் ஐநா அறிக்கையில் தகவல். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்குங்கள். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் மலப்புரத்தில் காரின் கதவுகள் திடீரென திறந்ததால் தவறி விழுந்த பெண்கள். பின்னால் வந்த காரின் ஓட்டுநர் சாமர்த்தியமாக காரை நிறுத்தியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. கென்யாவில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. கத்தாரில் இருந்து சுற்றுலா சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். காசாவில் உணவு விநியோக மையத்தின் அருகே துப்பாக்கிச் சூடு. இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 25 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.
உக்ரைன் மீது மீண்டும் ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல். 3 பேர் உயிரிழப்பு, குடியிருப்பு பகுதிகள் சேதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.